ஸ்டீவ் இர்வின். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ஜூ கீப்பர். இவர் பிப்ரவரி 1962 தான் பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததுல இருந்து தன்னுடைய அப்பா கூட தான் வளர்றாரு. அவங்க அப்பா பேரு பாப். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா crocodile வச்சு சர்க்கஸ் காட்டுற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸ்டீவ் இர்வினும் அவருடைய 8 வயசுல இருந்து crocodile பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா மாதிரியே சர்க்கஸ் வாழ்க்கையில இறங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வளர வளர இந்த சர்க்கஸை டிவி ஷோவாவும் கொண்டு போறாரு. அந்த ஷோ பேரு த crocodile ஹண்டர். இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேர் டெர்ரி. அவங்களும் இவர் கூட சேர்ந்து த crocodile ஹண்டர்ன்ற ஷோ நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தி வந்த இந்த ஷோ ஆஸ்திரேலியா ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆகி ஸ்டீவ் இர்வின்றவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. இவர் சின்ன வயசுல இருந்து crocodile கூட வாழ்ந்ததால அது போர் அடிச்சு போய் சி அனிமல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை வருது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கடல்ல இறங்கி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கண்ணுக்கு தெரியற எல்லா புது வகையான மீனையும் போட்டோ எடுத்து அதை ரிசர்ச் பண்ணிடுறாரு. இதே போல ஒரு நாள் கடல்ல இறங்கி ஃபிஷ்ஷை போட்டோ எடுக்கும்போது அங்கிருந்து ஒரு தெரியாத மீன் இவரை கொட்டிருக்கு. இவரை கொட்டின அந்த ஃபிஷ் ஒரு பாய்சனஸ் ஃபிஷ். அந்த ஃபிஷ் வேற எதுவும் இல்ல, கொட்டும் தீரிக்கை. இந்த மீன் தான். இந்த ஃபிஷ்ஷை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்ததால இது ஒரு ஆபத்தான ஃபிஷ்னும் தன்னோட சேஃப்டிக்காக பக்கத்துல வர எந்த அனிமலா இருந்தாலும் தாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி crocodile கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த இவரு 4th September 2006 அப்போ இறந்து போயிடுறாரு.